பார்ட் 1 வீடியோவில் வந்து ஒரு 10 பேஜஸ் பார்த்தாச்சு. இப்போ 11th பேஜ்லேருந்து 6th ஃபஸ்ட் டைம் புதுமை மொழி. தமிழ் மொழியை வந்து புதுமை மொழின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில் புதிதாக கலை சொற்கள் வந்து உருவாகிட்டே இருக்குதான். இணையம், நம்மளோட வெப், முகநூல், ஃபேஸ்புக், புலனம், குரல் தேடல், தேடு பொறி, சர்ச் என்ஜின், செயலி, ஆப், குரல் தேடல், சர்ச், வாய்ஸ் மூலமாக தேடுறது, தொடுதிரை, டச் ஸ்க்ரீன். ஸோ புலனம்னா வாட்ஸ்அப் முதலிய சொற்களை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். சமூக ஊடகங்களான செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி ஆகியவற்றிலும் பயன்படத்தக்க மொழியாக விளங்குகிறது தமிழ்மொழி. ஸோ செய்தித்தாளில் இருக்கலாம், வானொலியில், தொலைக்காட்சியில் எல்லாவற்றிலையுமே நம்ம வந்து தமிழ் மொழியை வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அறிவியல் தொழில்நுட்ப மொழி. உலகின் எழுத்து வடிவம் பெறாத மொழிகள் பல உள்ளன. இந்நிலையில் தமிழ் வரி வடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கிலும் பயன்படுத்தத்தக்கவையாக உள்ளன. எழுதவே முடியாத எழுத்துக்கள் நிறையா இருக்குது. ஆனால் தமிழை வந்து நம்ம அறிவியல் தொழில்நுட்ப நோக்கில் கூட எழுத முடியுது. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். தொல்காப்பியம், நன்னூல் போன்றவை நாம் படிப்பதற்கு எழுதப்பட்டவை. ஆயினும் அவை கணினி மொழிக்கும் ஏற்ப நுட்பமான வடிவத்தையும் பெற்றுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அந்த எண்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடலை 1 அப்படிங்கிறதுக்கு கடலை, 2ங்கிறதுக்கு உருண்டையை, கடலை உருண்டையை நச்சி, அது ஃபுல்லாக ஞாபகம் போடக்கூடாது, மேலே வராது. ஸோ நச்சி, சப்பி, ருசிச்சு, சாப்பிட்டு எடுத்து அதை கூடையில் போடணும். கடலை உருண்டையை நச்சு, சப்பி, ருசிச்சு, சாப்பிட்டு எடுத்து அதை கூடையில் போடணும். மூத்த மொழியான தமிழ் கணினி, இணையம் போன்றவற்றில் பயன்படத்தக்க வகையில் புது மொழியாகவும் திகழ்கிறது. இத்தகு சிறப்புமிக்க மொழியை கற்பது நமக்கு பெருமையல்லவா? தமிழ் மொழியின் வளமைக்கும் வளர்ச்சிக்கும் பங்காற்ற வேண்டியது நமது கடமையல்லவா? 2000 ஆண்டுகளாக வழக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ் சொற்கள். இப்போ வேளாண்மை அப்படிங்கிற சொல்ல எடுத்தோன்னா அது பழமையான சொல். ஏன்னா கலித்தொகையிலே இடம்பெற்றிருக்கு, திருக்குறளையும் இடம்பெற்றிருக்கு. களிமண்ணில் தான் வேளாண்மை செய்ய முடியும். கலித்தொகை, திருக்குறளே இடம்பெற்றிருக்கு. உழவர், நல்ல உழவர், நற்றிணை, சரி, 5 திணைகள்லையும் உழவர் வந்து இருந்தாங்க. அப்போ தானே சாப்பிட முடியும். திணை, நற்றிணை, நல் திணை, பாம்பு, அதில் நல்ல திணைகள், 5 திணைகள்ல நல்ல திணைகள் எல்லாத்துலேயுமே உழவர் இருந்தாங்க. அப்படி கூட சொல்லலாம். பாலையிலலாம் இருந்திருக்க வாய்ப்பில்லை. பாம்பு, குறுந்தொகை, குட்டி பாம்பு, குறுந்தொகை, குட்டி பாம்பு. வெள்ளம், பதிந்து வெள்ளம் ஓடுது. எல்லா இடத்துலையும் அப்படியே நிலம் எங்கெல்லாம் பதிஞ்சிருக்கோ, குழியாக இருக்கோ, அவ்வளோ இடத்துலையும் வெள்ளம் ஓடுது. முதலை, குறுந்தொகை, குட்டி முதலை, குட்டி பாம்பு, குட்டி முதலை. கோடை அகநானூறு. சரியா, கோடை வந்துருச்சு அப்படின்னா புறம் மட்டும் இல்லை, அகமும் ரொம்ப பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும், இல்லைன்னா அகமும் பாதிக்கப்படும். அகநானூறு. உலகம் அப்படிங்கிறது தொல்காப்பியத்தில் கிளவியாக்கத்தில் இடம்பெற்றிருக்கு. திருமுருகாற்று படையில் இடம்பெற்றிருக்கு. முருகனை பற்றி நமக்கு தெரியும் இல்லையா, ஸ்டோரி. இப்போ வந்து உலகத்தை சுற்றி வரணும்னோன்னா முருகன் என்ன பண்ணுவாங்க, உலகத்தையே சுற்றி வருவாங்க. ஸோ திருமுருகாற்று படையில் உலகம்ன்ற சொல் கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கணும். தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு. மருந்து அப்படிங்கிறது அகநானூறு. கோடையில் வந்து அகமும் பாதிக்கப்படும் இல்லையா, அதுக்கு நம்ம மருந்து எடுத்துக்கணும். மருந்துங்கிறது அகநானூறு. திருக்குறளே இடம்பெற்றிருக்கு. ஊருங்கிறது தொல்காப்பியம், தொன்மையான ஊர். அகத்திணையியலில் அது வந்து இடம்பெற்றிருக்கு. அன்பு, தொல்காப்பியம், களவியல், திருக்குறளை இடம்பெற்றிருக்கு. அன்பு அப்படிங்கிறது தொல்காப்பியத்தில் களவியலில் இடம்பெற்றிருக்கு, திருக்குறளை இடம்பெற்றிருக்கு. உயிர், தொல்காப்பியம், கிளவியாக்கம். ஸோ அன்புங்கிறது களவியல், களவு வாழ்க்கையில் அன்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா லவ் பண்ணம்ஸில் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. அன்பு, தொல்காப்பியம், களவியல், அன்பு. உயிர் அப்படிங்கிறது வந்து தொல்காப்பியம், கிளவியாக்கம். உயிர் வந்து ரொம்ப பழமையானது, கிளவினாலே பழமையானது. தொல்காப்பியம் பழமையான நூல். உயிர் அப்படிங்கிறது கிளவியாக்கம். திருக்குறளை இடம்பெற்றிருக்கு. அன்பு, உயிர் எல்லாமே திருக்குறளை இடம்பெற்றிருக்கு. மருந்து, மகிழ்ச்சி, தொல்காப்பியம், கற்பியல் வாழ்க்கை வந்து ரொம்ப மகிழ்ச்சியானதாக இருக்கும். திருக்குறளையும் இடம்பெற்றிருக்கு. குட்டி மீன். ஸோ குட்டி மீன், பாம்பு, குட்டி பாம்பு,
குட்டி முதல குறுந்தொகை எல்லாமே வந்து குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு. புகழ் தொல்காப்பியம் வேற்றுமை இயல். புகழ் வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு அன்பாக இருந்த களவியல் வாழ்க்கை தொல்காப்பியம், இது எல்லாமே தொன்மையானது. மகிழ்ச்சியாக ஆகும் கற்பியல் வாழ்க்கை. வேற்றுமை வந்துருச்சு, புகழ் வந்துருச்சு, ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க புகழ் வந்துருச்சு அப்படின்னாலே வேற்றுமை அதான் டைவர்ஸில் போய் முடிஞ்சிடும், வேற்றுமையில் முடியும். அரசு திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு. அரசு. செய் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், பாம்பு குட்டியாக இருக்குது, மீன் குட்டியாக இருக்குது, முதல்ல குட்டியாக இருக்குது, எல்லாமே இங்கே இருக்கும், செய்யில் இருக்கும். செய்யுங்கிறது வயல் இல்லையா, ஸோ குட்டி வயல். செல் தொல்காப்பியம் புறத்திணை இயல். அதுக்கப்புறம் சென்றுவாங்க, அதாவது வேற்றுமை பற்றாங்க அப்படின்னாலே அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்டு சென்றுவாங்க. பார் பெரும்பானாற்று படை, பானாற்று படை, பெரும்பானாற்று படை எல்லாமே வந்து என்ன வரிசை, பா வரிசை. பார் பெரும் பானாற்று படை. ஒளி தொல்காப்பியம் கிளவியாக்கம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு அன்பான களவு வாழ்க்கை, மகிழ்ச்சியான கற்பு வாழ்க்கை, புகழ் வந்தனால தொலைஞ்சு போன வேற்றுமை. தொல்காப்பியத்தில் அதான் வேற்றுமை பட்டு சென்றுட்டாங்க, சரியா. தொல்காப்பியத்தில் புறத்திணை புறம் சென்றுட்டாங்க. இப்போ ஒளிஞ்சு போயிட்டாங்க, கிளவியாக்கம் வயசான காலத்தில் கடவுள்கிட்ட போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. முடிஞ்சு போச்சு தொல்காப்பியம். வினையியல். வினை எல்லாமே நம்ம அந்த உலகத்தில் செஞ்ச வினை எல்லாமே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேளாண்மை களிமண்ணில் வேளாண்மை செய்கிறாங்க. திருக்குறளையும் இது இடம்பெற்றிருக்கு. உழவர் நல்ல திணைகளில் மட்டும்தான் உழவர் இருப்பாங்க. ஸோ பாலையிலலாம் இருக்க முடியாது. ஸோ மற்ற எல்லா திணையிலையுமே உழவர் இருந்திருப்பாங்க. பாம்பு குட்டி பாம்பு, குட்டி முதலை, குட்டி மீன், இது எல்லாம் குட்டி வயலில் இருக்குது, செய்யில் இருக்குது. இது எல்லாமே குறுந்தொகை. வெள்ளம் பதிஞ்சு இருக்கக்கூடிய எல்லா நிலத்துலையுமே வெள்ளம் ஓடுது, 10 கோடை அகத்தை பாதிக்குது, மருந்து எடுத்துக்கணும், மருந்து அகநானூறு. கோடை அகநானூறு, மருந்து அகநானூறு. உலக வழக்கம் என்னது, உலக வழக்கம் ஊர் வழக்கம் ரெண்டுமே வந்து அன்பு உயிர் மகிழ்ச்சி. அதாவது இப்போ உலக வழக்கம் ஊர் வழக்கம் எல்லாமே என்னது, ஒரு அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறதா. களவு வாழ்க்கை அன்பாக இருக்குது. என்ன சொல்கிறாங்க, நீ கிளவி ஆகிற வரையும் உன்னோட உயிர் உன்ட்ட இருக்கிற வரையும் நான் வந்து உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படி சொல்லி மகிழ்ச்சியான கற்பு வாழ்க்கைக்குள்ளே போகிறாங்க. அங்கே என்ன ஆகுதுன்னா புகழ் வருது, ஒருத்தங்களுக்கு இடையில புகழ் வேற்றுமை வருது. அதனால என்ன ஆயிடுது, சென்றுது, அவங்களுடைய வாழ்க்கை புறம் சென்றுது, வெளியே போயிடுது. அப்போ வந்து அவங்க கிளவியானவுடனே ஒளிஞ்சு போயிட்டாங்க, முடிவடைஞ்சிருது, அவங்களுடைய வினை எல்லாமே முடிவடைஞ்சிருது. இது எல்லாமே தொல்காப்பியம். ஸோ என்னதெல்லாம், ஒரு உலகம் ஊர், அன்பு உயிர் மகிழ்ச்சி, புகழ் செல், ஒளி முடி, இது எல்லாமே பாருங்கள். இந்த வேர்ட்ஸ் எல்லாமே இதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய அந்த சப்டைட்டில்ஸை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் நான் இந்த கதையை வந்து சொன்னேன். ஸோ இதே கதையை வச்சு தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்லை, நீங்களே கூட உங்களுக்கு ஒரு கதையை யோசித்து ஞாபகம் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து எக்ஸாமில் வந்து ஞாபகம் இருக்கணும், அவ்வளோதான். இன்னும் வரையுமே அந்த திருக்குறளில் அளந்தார் ஓர்ந்து அப்படின்னு அந்த திருக்குறளை பாராட்டக்கூடிய ஒரு இது இருக்கும் இல்லையா, அது நான் என் ஃப்ரெண்டோட கீவேர்டு வச்சு படித்தது. அளந்து நம்ம பரங்கில் போடுறோம். ஸோ அளந்தார் ஓர்ந்து அப்படின்னு திருக்குறளை பாராட்டியவர் யார் அப்படின்னா பரணர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சோம். அது இன்றைக்கும் எனக்கு மறக்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வச்சு நம்ம ஞாபகம் வச்சோம் அப்படின்னா அது வந்து நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். எக்ஸாம் டைமில் ஈஸியாக நம்ம அந்த கொஷினை வந்து கிராஸ் பண்ணி போகிறதுக்கு இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து ஞாபகம் இருக்கும். அதான் நம்ம வந்து உழவர் வந்து நல்ல திணையில் மட்டும்தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நற்றிணையில் உழவர். வேளாண்மை வந்து களிமண்ணில் செய்கிறோம், ஸோ களித்தொகையில் செய்கிறோம். குட்டி பாம்பு, குட்டி முதலை, குட்டி மீன் எல்லாம் குட்டியான செய்யில் இருக்குது. ஸோ இந்த 4 வேர்டுமே வந்து எங்கே வருது, குறுந்தொகையில் வருது. வெள்ளம் பதிஞ்சு ஓடுது, 10 இடத்துல ஓடுது. ஸோ 10 கோடை காலத்தில் அகம் பாதிக்கப்படுது, மருந்து எடுத்துக்கிறோம், அகநானூறு. அப்புறம் தொல்காப்பியமில் வரக்கூடியது எல்லாத்தையும் பாருங்கள் மொத்தமாக. ஃபஸ்ட்டு வந்து உலகம் ஊர், இது ரெண்டுமே. உலகத்தை வந்து சுற்றுறது முருகர். ஸோ திருமுருகாற்றுப்படையிலையும் உலகம் வருது. ஊர் வந்து
அதான் உலகம் கிளவியாக்கம். உலகம் அப்படிங்கிற வேர்டு வந்து கிளவியாக்கம். ஊர் வந்து அகத்திணையியல். அகத்திணையியல் அக வாழ்க்கையில் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு. அதான் ஊர் உலகம் என்ன சொல்லுது, கிளவியாகிற வரையும் உங்களுடைய அக வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுக்கு ஸ்டெப் எடுக்காங்க. அப்போ அவங்களுடைய களவு வாழ்க்கை ஃபஸ்ட்டு ரொம்ப அன்பாக இருக்குது. அவங்களுடைய கிளவி ஆகிற வரையும் உயிரோடு இருக்கிற வரையும் அவங்க நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லி மகிழ்ச்சியான கற்பு வாழ்க்கைக்குள்ளே போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு புகழ் வேற்றுமை வந்ததுனால அவங்களுடைய வாழ்க்கை வந்து புறம் சென்றது. அகத்தில் இருக்கணும் ஊர் சொல்லி கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. ஆனால் அவங்க வந்து புறம் சென்றுறாங்க, புறம் செல்கிறாங்க. அப்புறம் கிளவி ஆன பிறகு அவங்களுடைய வாழ்க்கை அப்படியே ஒழிஞ்சிருது, முடிஞ்சு போயிடுது. அவங்களுடைய வினை எல்லாமே முடிஞ்சு போயிடுது. இப்போ ஸ்கூல்ஸ்லலாம் பார்த்தோன்னா இந்த பிறந்தநாள் வாழ்த்து வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் பரிவு வேண்டும், எட்டு திக்கும் புகழ வேண்டும் எடுத்துக்காட்டு ஆக வேண்டும், உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும், சர்க்கரை தமிழல்லி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இதை வந்து மைக்கில் பாடுறதுக்கு வந்து நிறைய ஸ்கூல்ஸில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வாழ்த்தை யார் எழுதுனாங்க அப்படின்னா அறிவுமதி அப்படிங்கிற கவிஞர். அறிவுமதி அப்படிங்கிற கவிஞர். அறிவுமதி அறிவு மதி ரெண்டுமே ஒரே மீனிங் தான். நிலவுங்கிற மீனிங்கும் அதுக்கு உண்டு. அறிவுமதி. தொன்மை அப்படிங்கிற சொல்லின் பொருள் பழமை. இடப்புறம் அப்படிங்கிற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இடது கூட்டல் புறம். இடது கூட்டல் புறமே இல்லை, ஸோ இடம் கூட்டல் புறம். சீரிழமை, சீர்மை கூட்டல் இளமை. ஸோ ஃபஸ்ட்டு தொன்மை அப்படிங்கிற சொல்லோட பொருள் பழமை, செகண்ட் ஆப்ஷன் பழமை. இடப்புறம் அப்படிங்கிற சொல்லை பிரித்தெழுத குடைப்பது இடம் கூட்டல் புறம், தேர்ட் ஆப்ஷன் இடம் கூட்டல் புறம். சீரிழமை அப்படிங்கிற சொல்லை பிரித்தெழுத குடைப்பது சீர்மை கூட்டல் இளமை, சீர்மை கூட்டல் இளமை, செகண்ட் ஆப்ஷன். சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம், செகண்ட் ஆப்ஷன் சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ், இத்து வரும் கணினி தமிழ், செகண்ட் ஆப்ஷன். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. மா அப்படிங்கிற சொல்லின் பொருள் விலங்கு. ஸோ கணினி தமிழ், இது மட்டும் ஒரே ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். கணித்தமிழா கணினி தமிழ் தான். இது வருமா வராதான்றது. கணினி தமிழ் இது வந்திருக்கு பார்த்தீங்களா. அறிவியல் தமிழ் அதில் வந்து எதுவுமே வரல. கணினி தமிழ் இது வந்திருக்கு. ஸோ கணினி கூட்டல் தமிழ் நம்ம சேர்த்தல் அமைச்சில் நமக்கு என்ன கிடைக்கும்னா கணினி தமிழ். சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம், செகண்ட் ஆப்ஷன். கணினி கூட்டல் தமிழ் கணினி தமிழ், செகண்ட் ஆப்ஷன். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார், செகண்ட் ஆப்ஷன். மா என்னும் சொல்லின் பொருள் மான விலங்கு. ஸோ அது வந்து தேர்ட் ஆப்ஷன். நாம் சிந்தித்ததை சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. எந்த மொழியாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது எண்கள் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டிருக்க வேண்டும். கடலை உருண்டை நச்சு சப்பி ருச்சி சாப்பிட்டு எடுத்து அதை கூடையில் போடணும். கனவு பலித்தது, இது வந்து கதை தான். தமிழில் இயல் உண்டு, இசை உண்டு, நாடகம் உண்டு. இயல் இசை நாடகம் இவை மட்டுமல்ல, அறிவியலும் உண்டு. தமிழுக்கும் அறிவியல் புதிதல்ல. அன்று முதல் இன்று வரை அறிவியல் செய்திகளை இலக்கியங்கள் வாயிலாக வெளியிட்டிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். இலக்கியங்கள் கூறும் செய்திகளை அறிவோமா, அதாவது தமிழில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அறிவியல் செய்திகளை பற்றி இந்த பாடத்தில் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன்.
அதாவது அன்புள்ள அத்தைக்கு வணக்கம், நான் நலம், நீங்கள் நலமா? என் பள்ளி பருவ கனவு நனவாகிவிட்டது. ஆமத்தை இளமை அறிவியல் ஆய்வாளர் பணிக்கு நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன். நாளை காலை சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் பணியில் சேர வேண்டும். இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் உங்களைத்தான் நினைத்துக் கொள்கிறேன். நான் 6ஆம் வகுப்பு படித்தபோது உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதினேன், நினைவுகிறதா? அந்த 6ஆம் வகுப்பு கடிதம். நான் நலம், நீங்கள் நலமா? வருங்காலத்தில் உங்களைப் போல அறிவியல் துறையில் பணியாற்ற வேண்டும் என்பது என் விருப்பம். நான் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படிக்கிறேன், அது உங்களுக்கு தெரியும். தமிழில் படித்த அறிவியல் ஆக முடியாது என்று பலரும் கூறுகிறார்கள். என்னால் சாதிக்க முடியாதா? தமிழில் படித்தால் என் கனவு நிறைவேறுமா? எனக்கு வழிகாட்டுங்கள். என் சுவை. அதன் பிறகு நீங்கள் எனக்கு தொடர்ந்து பல கடிதங்கள் எழுதினீர்கள், செய்திகள் பலவற்றை ஊக்கமளித்து கொண்டே இருந்தீர்கள். என் ஐயங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து வைத்தீர்கள். என் கனவுக்கு உரமூட்டியவை உங்களுடைய கடிதங்களே. அக்கடிதங்களை அறிவு கருவூலங்களாக இன்றும் பாதுகாத்து வைத்திருக்கிறேன். என்னுடைய உயர்வுக்கு காரணமான அவற்றை மீண்டும் மீண்டும் படித்து பார்ப்பது வழக்கமாகிவிட்டது. அன்புள்ள இன்சுவை, இங்கு நான் நலமாக இருக்கிறேன். உன் கடிதம் கிடைத்தது. 6ஆம் வகுப்பிலே உன் எதிர்கால இலக்கினை நீ உருவாக்கி கொண்டு விட்டாய். மகிழ்ச்சி. தமிழில் படித்தால் சாதிக்க முடியாது என்பது தவறான எண்ணம். சாதனையாளர்கள் பலரும் தங்கள் தாய்மொழியில் படித்தவர்களே. சாதனைக்கு மொழி ஒரு தடையே இல்லை. நீண்ட நெடுங்காலமாகவே அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் தமிழர்கள். தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் பல காணப்படுகின்றன. அவற்றில் சிலவற்றை உன்னுடன் பகிர நினைக்கிறேன். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என 5ம் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை. தொல்காப்பியர் தமது தொல்காப்பியம் என்னும் நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டுள்ளார். அதாவது 5பூதம்னு சொல்வோம் இல்லையா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அதை தொல்காப்பியத்திலேயே தொல்காப்பியர் கூறியிருக்காரு. மேலும் உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 வரை வகைப்படுத்தியும் கூடியிருக்கிறாரு. இது நெக்ஸ்ட் லெசனில் நமக்கு வரும். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாடம். ஓரறிவு என்னதெல்லாம் இருக்குது, 6 உள்ளது என்னதெல்லாம் இருக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1 அறிவு 2 அறிவு 3 அறிவு அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பாங்க. கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி கூறப்பட்டிருக்கு. அதாவது முல்லைப்பாட்டு, முல்லை நிலம் அப்படின்னாலே இது காடு சார்ந்த இடம். ஸோ முல்லைப்பாட்டு, முல்லை காடுனாலே மரம் நிறையா இருக்கும், மழை நிறையா பெய்யும் இல்லையா? ஸோ முல்லைப்பாட்டில் மழையை பற்றி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பரிபாடல் சரியா? அது போக திருக்குறள், கார் 40, கார்னாலே மேகம், மழை. திருப்பாவை, இது எல்லாமே எதை பற்றி பேசுது? கடல் நீர் ஆவியாகி மேகமாகி மேகம் குளிர்ந்து மழை பொழியுது அப்படின்றத சொல்லுது. இதெல்லாம் முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், திருப்பாவை, கார் 40 முதலிய நூல்கள். திரவப் பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது அப்படிங்கிற அறிவியல் கருத்து ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாளி. அதாவது இப்போ நம்ம ஒரு பாக்ஸில் உப்பை கொட்டணும் அப்படின்னா அது ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா லைட்டாக அதை அப்படி நம்ம தட்டினோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். அதே இது இப்போ தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நம்ம அமுக்கி கீழே போக வைக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாளி. ஒரு தடவை திரவ பொருட்களை நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அது எவ்வளோதான் அழுத்தினாலும் அதோட அளவை சுருக்கவே முடியாது அப்படிங்கிற அந்த அறிவியல் கருத்தை ஔவையார் அன்னைக்கே சொல்லியிருக்காரு. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாளி அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காரு. போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவர் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி 10 என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. அதான் இப்போது நம்ம பதிஞ்சாதான், ஊசி பதிஞ்சாதான் தைக்க முடியும் இல்லையா? ஸோ வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை சொல்கிறது எதுனா 10. நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்த வடு. இந்த 3rd பாக்ஸை பாருங்கள். நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்த வடு. ஒரு புண்ணு இருக்குது, வடு இருக்குது, அந்த வடுவை ஊசி வச்சு தைக்காங்க. நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்த வடு 10 பதிய தைக்கிறாங்க. கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலினாலும் மேகம்தான். ஸோ கடல் நீரை முகந்துட்டு வரக்கூடிய கருப்பு நிற மேகம் அப்படின்னு கார் 40 சொல்லுது. கார்னா என்னது? மழை தான். நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகமாதலின் தொல்காப்பியம். என்னெல்லாம் இருக்காம் உலகத்தில்? நிலம் இருக்குது, தீ இருக்குது, நீர் இருக்குது, வழினா காற்று, விசும்புனா வானம். ஸோ இது எல்லாமே கலந்தது தான் என்னது? உலகம் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியம் சொல்லியிருக்கு.
கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பக்கம் பாருங்கள். சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை நற்றினை சொல்லுது. அதாவது வெண்ணிற ஊசியால் பதிய பதிய தைக்கிறோம், நரம்பால் நற்றினை தைக்குது. ஸோ சுறாமீன் தாக்கிருச்சு, அது புண்ணு பெருசாக இருக்கும் இல்லையா? ஸோ நம்மளால் நார்மல் ஊசியால் தைக்க முடியாது, அதை வந்து நரம்பு வச்சு தான் தைக்கிறோம். யூஸ்வலாகவே பரதவர் அப்படிங்கிறது வந்து மீனவரை குறிக்குது. மீனவர்கிட்ட என்ன தான் இருக்கும்? நரம்பு தான் இருக்கும். ஏன்னா அவங்க வலை தான் வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ வலையை வந்து சரி பண்ணுறதுக்கு அவங்க நரம்பு தான் வச்சுருப்பாங்க. அந்த நரம்பை வச்சு அந்த கோட்சுரா தாக்கிய புண்ணை வந்து தைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நற்றினை சொல்லுது. நரம்பு நற்றினை, நல்ல நரம்பு. முற்கால இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள அறுவை மருத்துவத்திற்கான இன்றைய கூறுகள் வியப்பளிக்கின்றன அல்லவா? அதாவது ஒரு பழமையான இலக்கிய நூல்களில் கூட இந்த மாதிரி அறுவை சிகிச்சை பண்ணதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுது. தொலையில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் அப்படிங்கிற அறிவியல் கண்டுபிடிச்சது யாருன்னா கலீலியோ. அதாவது தொலைநோக்கியை கண்டுபிடிச்சிருப்பார் இல்லையா, அதை சொல்கிறாங்க. தொலையில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை பக்கத்தில் பார்க்க முடியும் தொலைநோக்கியை வச்சு. கண்டுபிடிச்சது யார்? கலீலியோ. இக்கருத்து திருவள்ளுவ மாலை என்னும் நூலில் கபிலர் எழுதிய பாடலில் இடம்பெற்றிருக்கு. திருவள்ளுவ மாலை. திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்னு சொல்லுது. சின்ன புல்லு மேலே இருக்கக்கூடிய நீர்த்துளியில் நல்லா உத்து பார்த்தோன்னா பக்கத்தில் இருக்க பனை மரம் ஃபுல்லாக அந்த நீர்த்துளிக்குள்ளே அழகாக தெரியும். ஸோ திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவை காட்டும் அப்படின்னு திருவள்ளுவ மாலையில் கபிலர் வந்து சொல்லியிருக்காரு. தற்காலத்தில் அறிவியல் துறையில் மட்டுமன்றி அனைத்து துறைகளிலும் தமிழர்கள் வந்து கோலோச்சி இருக்காங்க. சாதனையாளர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை அறிந்து கொள். நமது ஊர் நூலகம் நமக்கு உதவியாக இருக்கும். நூல் வாசிப்பு சிந்தனைக்கு வளம் சேர்க்கும். அறிவியல் மனப்பான்மை பெருகும். தமிழராலும் எந்த துறையிலும் எதையும் சாதிக்க முடியும். தொடர்ந்து முயற்சி செய், நீ வெல்வாய். உன் கனவு நனவாக. வாழ்த்துகிறேன், உன் அத்தை நறுமுகை. நீங்கள் கூறியபடி நூல்கள் பலவற்றை தொடர்ந்து படித்து வந்தேன். உங்கள் அன்பு எண்ணம் நிறைவேற உறுதியாக இருந்தது. தமிழ் இலக்கியங்களும் பிற நூல்களும் எனக்கு நம்பிக்கை ஊட்டின. இவற்றை நான் என்றும் மறக்கவே மாட்டேன். சமுதாயத்திற்கு என்னால் இயன்ற நன்மைகளை செய்வேன். அதற்கேற்ப பணியாற்றுவேன். நன்றி அத்தை. தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள்: மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை. இஸ்ரோவின் மேனாள் தலைவர் டாக்டர் கைலாசம் சிவன் போல அவர். ஸோ இவங்க 3 பேருமே தமிழ் மீடியத்தில் படித்து டெவலப் பண்ணவங்க. யார்? ஏபிஜே அப்துல் கலாம், டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை, இஸ்ரோ அறிவியல் அறிஞர். இஸ்ரோவின் மேனாள் தலைவர், முன்னாடி தலைவராகவே இருந்திருக்காரு, டாக்டர் சிவன் அப்படிங்கிறவர். தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். கற்கண்டுனா வேற ஒன்றும் இல்லை, இலக்கணத்தை சொல்கிறாங்க. வகையும் தொகையும். உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான். அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான். அவ்வாறு மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான். மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான். அந்த வரையறைகளே இலக்கணம் எனப்படும். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5. அதாவது எல்லாத்தையும் பார்த்தோம், கவனித்தோம், அதோட இயல்புகளை அறிஞ்சு கொண்டோம். அதே மாதிரி மொழியையும் ஆழ்ந்து கவனித்தோம். மொழியை வந்து எப்படி பேசணும், எப்படி எழுதணும் அப்படிங்கிறத வந்து வரையறை செஞ்சுட்டான். அந்த வரையறை தான் இலக்கணம்னு சொல்கிறோம். தமிழ் மொழியோட இலக்கணம் வந்து 5 டைப்பில் இருக்குது. என்னதுலாம்? எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, 5 வகை இலக்கணம். இப்போ எழுத்துன்னு பார்த்துக்கிட்டோன்னா ஒலி வடிவமாகவும், அதாவது சவுண்டாகவும் எழுப்பப்படும், வரி வடிவமாகவும் எழுதப்படும். அதை தான் நம்ம வந்து எழுத்துன்னு சொல்கிறோம். அப்படிங்கிறது ஒரு எழுத்து. சரியா? எழுத்துங்கிறத நம்ம சவுண்டாகவும் சொல்ல முடியும், வரி வடிவமாகவும் எழுத முடியும். அதை தான் எழுத்துன்னு சொல்கிறோம். உயிரெழுத்துக்கள். உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் பொழுது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் முதல் வரையுள்ள 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன. அதெல்லாம் வந்து குவிச்சு சொல்லணும். உதடுகளை விரித்தல்,
ஏ. உதடுகளை குவித்தல் ஓ. வாயை திறத்தல் ஆ. ஒலித்து பாருங்கள். அதாவது குறுகிய ஓசையுடையது 5 இருக்குது, அதை வந்து குறில்னு சொல்கிறோம். அ இ உ ஏ ஓ. நீண்ட ஓசையுடையது நெடில்னு சொல்கிறோம், அது வந்து நீண்டு ஒலிக்கணும். 7 எழுத்து இருக்குது. ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ. ஸோ குறுகிய ஓசையுடையது 5 இருக்குது, குறில். நெடில் வந்து 7 இருக்குது. ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு ஒரு கால அளவு இருக்குது. அந்த உச்சரிக்க எடுத்துக்கூடிய கால அளவை வந்து நம்ம வந்து மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம். மாத்திரை அப்படிங்கிறது வந்து டைமிங். அது வந்து ஒரு மாத்திரை அப்படிங்கிறது ஒரு டைம் கண்ணிமைக்கவோ ஒரு டைம் கையை வந்து நொடிக்கிறக்கோ ஆகக்கூடிய கால அளவு தான் மாத்திரைன்னு சொல்கிறோம். குறில் எழுத்து எல்லாத்தையுமே சொல்கிறக்கு ஒரு மாத்திரை அளவும், நெடில் எழுத்து எல்லாத்தையுமே சொல்கிறக்கு 2 மாத்திரை அளவும் ஆகுது. சொல்லி பாருங்கள். அ அப்படின்னு சொல்கிறக்குள்ள ஒரு டைம் விரல் நொடிச்சிடலாம். ஆ அப்படின்னு சொல்கிறக்குள்ள 2 டைம் நம்மளால் விரல் நொடிக்க முடியும். இல்லைனா கண்ணிமையை மூடி திறக்க முடியும். ஸோ மெய்யெழுத்துக்கள் எல்லாமே மெய் அப்படின்னா உடம்பு அப்படிங்கிறது பொருள். மெய்யெழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தோட பங்கு வந்து இன்றியமையாது. இக்கு, இங்கு, இச்சி, இஞ்சி எல்லாத்தையுமே சொல்ல முடியல. உடல் இயக்கம் வந்து இன்றியமையாதான் இருக்குது. மொத்தம் வந்து 18 மெய்யெழுத்துக்கள் இருக்குது. சரியா? இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா கசட தபர வல்லினம், ஞஞன நமன மெல்லினம், எரள வளள இடையினம். மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கக்கூடிய கால அளவை வந்து அரை மாத்திரையாக சொல்கிறோம். இக்கு இங்கு இச்சி இஞ்சி இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு ஈ இர் இழ் இவ் இழ் இ இற்று இன்னு. இந்த 18 தான் நம்ம மெய்யெழுத்துன்னு சொல்கிறோம். அதை 3 டைப்பாக பிரிக்கிறோம். வல்லினம் கசரதபர, மெல்லினம் ஞஞன நமன, இடையினம் எழ வளல. மெய்யெழுத்துக்களை ஒலிக்கக்கூடிய கால அளவு வந்து அரை மாத்திரைன்னு சொல்கிறோம். கசரதபர ஆகிய ஆறையுமே வந்து வன்மையாக ஒலிக்கிறோம். ஞஞன நமன இந்த ஆறையும் வந்து மென்மையாக ஒலிக்கிறோம். ஏரள வளல இந்த ஆறையும் வந்து வன்மையும் இல்லாமல் மென்மையும் இல்லாமல் 2க்கும் இடைப்பட்ட முறையில் வந்து ஒலிக்கிறோம். அதான் கசரதபர வல்லினம், ஞஞன நமன, மெல்லினம். மெல்லினம் வந்து மூக்கில் இடமாக கொண்டு பிறக்கும். எரள வளல இடையினம் அது கழுத்து இடமாக கொண்டு பிறக்கும். உயிர்மை. மெய்யெழுத்துக்கள் 18உடன் உயிரெழுத்துக்கள் 12ம் சேர்வதால் 216 எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுது. இதை வந்து பெருக்குனாலே கண்டுபிடிச்சிடலாம். 12 × 18 பெருக்கணுன்னா 216 நம்ம கிடச்சிரும். மெய்யுடன் உயிர்குறில் சேர்ந்தால் உயிர்மை குறில் தோன்றுகிறது. மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மை நெடில் தோன்றுகிறது. ஆகவே உயிர்மை எழுத்துக்களையும் உயிர்மை குறில் உயிர்மை நெடில் அப்படின்னு 2 டைப்பாக பிரிக்கலாம். ஆயுத எழுத்து தமிழ் மொழியில் உயிர்மை எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்று இருக்குது. அது அக்குன்னு சொல்கிறோம். அது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்தை ஒலிக்கிறக்கும் கால அளவு அரை மாத்திரை தான். இக்குங்க இருக்கிற அதே கால அளவு தான். ஸோ மாத்திரை அளவு கபில இருக்குன்னு கேட்டால் க குறில் எழுத்து 1, பி குறில் எழுத்து 1, ல குறில் எழுத்து 1, இருங்கிறது மெய்யெழுத்து அரை. ஸோ டோட்டலாக 3. உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல். உயிரெழுத்தில் தொடங்கக்கூடிய 2 மாத்திரை அளவுள்ள சொல்னு கேட்டோன்னா ஆ. 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் அப்படின்னு கேட்டோன்னா ஊ. ஆயுதெழுத்து இடம்பெறும் 2½ மாத்திரை அளவுள்ள சொல் எஃகு. ஏங்கிறது 1 மாத்திரை, கூங்கிறது 1 மாத்திரை, அக்குங்கிறதுக்கு அரை மாத்திரை, 2½ மாத்திரை. அஃது இது எல்லாமே வந்து 2½ மாத்திரை உள்ளதாக இருக்குது. வேறு என்ன சொல்லியிருக்காங்க இதில்? பழமொழி அப்படிங்கிறது வந்து விரிவான கருத்தை சுருங்கி சொல்கிறது தான் வந்து ஒரு விரிவான கருத்தை சுருக்கி சொல்கிறது தான் பழமொழியே. இப்போ சுத்தம் சோறு போடும். சுத்தமாக இருக்கணும். சுத்தம் நோயற்ற வாழ்வை தரும். உடல்நலமே உழைப்புக்கு அடிப்படை. உழைத்து தேடிய பொருளால் உணவு உடை உறைவிடம் ஆகியவற்றை பெறுகிறோம். இவை அனைத்திற்கும் சுத்தமே அடிப்படை. இவ்விரிந்த கருத்தை சுத்தம் சோறு போடும் ஒரே இதில் முடிச்சிட்டாங்க. ஸோ பழமொழியோட சிறப்பு அப்படின்னா விரிவாக சொல்கிறத வந்து சுருக்கி சொல்கிறது. பழமொழியின் சிறப்பு அப்படின்றது வந்து சுருக்கி சொல்கிறது. ஸோ ஆப்ஷன் வந்து 2வது ஆப்ஷன் சுருக்க சொல்வது. அவ்வளோதான். நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம். உடல் நலமே அனைத்திற்கும் அடிப்படை. உடல் நலமே உழைப்புக்கும் அடிப்படை. ஸோ மேலே இருக்கிற பாக்ஸ்லேருந்தே நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். பழமொழியின் சிறப்பு வந்து சுருக்கி சொல்கிறது தான் ஃபஸ்ட் லைனில் இருக்குது. ஸோ அடுத்த நோயற்ற வாழ்வை தருவது
நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம். உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை. உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுறது என்னதெல்லாம்? உணவு, உடை, உறைவிடம். பத்திக்கு பொருத்தமான தலைப்பு தருகனா சுத்தம் அப்படின்னு தலைப்பு வச்சிடலாம். எங்கள் ஸ்கூல்லே சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கள் பள்ளியில் சுற்றுலா கூட்டிக் கொண்டு செல்கிறார்கள். பெற்றோரிடம் பர்மிஷன் லெட்டர் வாங்கி வர சொன்னாங்க. பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள். இதில் தலைப்பெழுத்துக்களில் செகண்ட் ஒன் தான் ஆன்சர். வேறு கிளாக்வைஸ் வலஞ்சுழி, ஆன்டி கிளாக்வைஸ் இடஞ்சுழி. இணையம் இன்டர்நெட், குரல் தேடல் வாய்ஸ் சர்ச், தேடுபொறி சர்ச் இன்ஜின், டச் ஸ்க்ரீன் தொடுதிரை, ஃபேஸ்புக் முகநூல், ஆப் செயலி, வாட்ஸ்அப் புலனம், இமெயில் மின்னஞ்சல். ஸோ கிளாக்வைஸ் வலஞ்சுழி, ஆன்டி கிளாக்வைஸ் இடஞ்சுழி, இன்டர்நெட் இணையம், வாய்ஸ் சர்ச் குரல் தேடல், சர்ச் இன்ஜின் தேடுபொறி, தொடுதிரை டச் ஸ்க்ரீன், முகநூல் ஃபேஸ்புக், செயலி ஆப், புலனம் வாட்ஸ்அப், மின்னஞ்சல் இமெயில். ஃபஸ்ட் லெசன் இயல் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.